Welcome to 8th standard maths class chapter 3 exercise 3.3 first sum we going to solve. Before we going to solve this sum, I give some explanation. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேரலோகிராம் வந்து என்ன பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அது கண்டிப்பாக என்னவாக இருக்காது, ரெக்டாங்குலராக இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாண்டிங்கில் இப்படி இருக்கும் ஓரலாக. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னா, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த ஆங்கிளுக்கு இது ஆப்போசிட், இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏபிசிடியாக இருந்ததுன்னா ஆங்கிள் ஏ ஈக்குவல் ஆங்கிள் சியாக இருக்கும், ஆங்கிள் பி ஈக்குவல் ஆங்கிள் டி இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஆப்போசிட்ஸ் சைட்ஸும் என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். என்னதில், இன் பேரலோகிராம். அட்ஜசன்ட் ஆங்கிள்னால் ஒரு லைனில் இருக்க சேம் ஆங்கிள். ஸோ இது ரெண்டும் அட்ஜசன்ட் ஆங்கிள். ஸோ இந்த பக்கம் இருக்க ரெண்டும் அட்ஜசன்ட் ஆங்கிள். சேம் லைனில் இருக்க டூ ஆங்கிளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அட்ஜசன்ட் ஆங்கிள் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ ஒன்று எக்ஸ்டீரியர்லேயும் இன்னொன்று இன்டீரியர்லேயும் இருந்துச்சுன்னா அது கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ இங்கே இருந்துச்சுன்னா இங்கே இருக்கும். ஸோ இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள் நமக்கு என்னவாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம், சேமாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். தட் இஸ் த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே இருக்க அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ், ஸோ திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன், இது ரெண்டு என்ன ஆங்கிள், அல்டர்னேட்டிவ் ஆங்கிள். ஸோ நீங்கள் சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டு என்ன ஆங்கிள், அல்டர்னேட்டிவ் ஆங்கிள். பிக்சர் இப்படி இருக்குது. அப்போ இந்த பிக்சரில் எது அல்டர்னேட்டிவ், இங்கே இருக்கிறதும் இங்கே இருக்க ஆங்கிளும் அல்டர்னேட்டிவ் ஆங்கிளாக இருக்கும். ஸோ சேம் சைடில் இருக்க ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து என்னவாக இருக்கும், அல்டர்னேட்டிவ் ஆங்கிளாக இருக்கும். அது ரெண்டு எங்கே இருக்கணும், எக்ஸ்டீரியரில் இருந்தால் எக்ஸ்டீரியர் இருக்கும், இன்டீரியரில் இருந்துச்சுன்னா அது என்ன எதில் இருக்கணும், இன்டீரியரில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் அது வந்து நம்ம அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்க ஆங்கிளுக்கு இது வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட். இந்த ரெண்டு ஆங்கிளும் என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நாம் வந்து இந்த எக்ஸசைஸை சால்வ் பண்ண போகிறோம். லைக் கோ டு சால்வ் த ஃபஸ்ட்டு சம். Give your parallelogram ABC, complete each statement along with the definition or property used அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ we know the formulas. ஸோ நம்ம இப்போ இங்கே பார்த்த ஃபார்முலாஸை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஸோ அவங்களே வந்து ஒரு பேரலோகிராம் பிக்சர் கொடுத்துட்டாங்க, ஏடி. ஸோ ஏடிக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஏடி ஈக்குவல் டு பிசின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஒய் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ நம்ம இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டிஸை நாம் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கிள் டிசிபி, ஆங்கிள் டிசிபி என்ன ரைட் பண்ணலாம், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இதோடைய ஆப்போசிட் ஆங்கிள் எங்கே இருக்குது, இது சிகே தான், ஆப்போசிட் ஏ தான். ஸோ டிஏபி ஈக்குவல் ஒய் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓசி கேட்டிருக்காங்க. விச் ஒன் இஸ் ஓசி, திஸ் இஸ் ஓசி. ஸோ இங்கே இருக்கிறது OC equal to OA சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணலாம். Y means diagonals, ரெண்டும் சேம் லைனில் இருக்க diagonals, diagonal bisect ரெண்டுத்தையும் தனியாக ரைட் பண்ணும்போது அது என்ன பண்ணுறோம், bisect each other. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆங்கிள் மெஷர்மெண்ட்னா அதோடைய லென்த் ரைட் பண்ண போகிறோம். மெஷர்மெண்ட் ஆஃப் டிஏபி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிடிஏ. ஸோ இங்கே இருக்க ஆங்கிள்ஸை இங்கே டி, இதோடைய டி ஆங்கிளும் இதோடைய ஏ ஆங்கிளும் நமக்கு என்னன்னு தெரியும்,
180 degree. Why it is 180 degree? இது ரெண்டும் adjacent angles இருக்கா. ஸோ நம்ம adjacent angles வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் 180 டிகிரின்னு ரைட் பண்ணுவோம். இல்லை interiorly opposite angles-உம் 180 degree we have to write it. So we will solve the next sum. Considering parallelogram, find the value of the unknown x, y, z. ஸோ இந்த பிக்சரில் இருக்க parallelogram சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த பிக்சரில் இருக்க y, z, x நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னா இங்கே இருக்க இந்த கண்டிஷன்ஸ், இங்கே இருக்க இந்த 5 கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஹவு டு வி ஃபைண்ட் இட்? ஸோ இங்கே பிக்சர் பாருங்கள், 100க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒய். ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஈக்குவல் சொல்லலாம். ஸோ வி ஹாவ் டு ரைட் ஒய் ஈக்குவல் டு 100 பிகாஸ் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ நம்ம ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஒய் ஈக்குவல் டு 100 சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு y ப்ளஸ் z, இது ரெண்டு என்ன ஆங்கிள் சொல்லியிருக்கோம், அட்ஜசன்ட் ஆங்கிள். அட்ஜசன்ட் ஆங்கிள் ஆட் பண்ணால் என்ன வரும், 180 டிகிரி. therefore y ப்ளஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி பிகாஸ் என்ன ரைட் பண்ணிக்கோங்க, அட்ஜசன்ட் ஆங்கிள். adjacent angles are 180 degree. ஸோ இது 180 டிகிரி இருந்தால் ஒய்யோடுக்கும் நம்ம வந்து 100 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இசட் ஈக்குவல் டு 180 டிகிரி. லெஃப்ட் சைட்லேருந்து 100 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 100 ஆகிடும். ஸோ 180 டிகிரிலேருந்து 100 மைனஸ் பண்ணால் 80 டிகிரி. ஸோ இசட் ஈக்குவல் டு 80 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இசட் வந்து 80 டிகிரிஸாக இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து என்னவாக இருக்கும், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் வந்து சேமாக இருக்கும். therefore z ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 80 டிகிரி பிகாஸ் opposite angles are equal. ஸோ நம்ம ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கிறது நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், z இருக்குது, x இருக்குது, 5 இருக்குது. இதோடைய கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 50 ப்ளஸ் எக்ஸ், இது ரெண்டு என்ன ஆங்கிளாக இருக்குது, அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸாக இருக்கிறதுனால 180 டிகிரி அட்ஜசன்ட் ஆங்கிள். ஸோ 15 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 130 டிகிரின்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 130 டிகிரிஸாக இருந்ததுன்னா இதோடைய ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் என்ன, ஒய். அப்போ ஒய் என்னவாக இருக்கும், ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 130 டிகிரிஸ் பிகாஸ் ஆப்போசிட் ஆங்கிள் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது இன்டீரியரில் இருக்குது, இது எக்ஸ்டீரியரில் இருக்குது, சேம் லைனில் இருக்குது. அப்போ நம்ம இது என்ன ஆங்கிள் சொல்லுவோம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் என்னவாக இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம், ஈக்குவலாக இருக்கும். ஸோ இசட் ஈக்குவல் எக்ஸ் ஈக்குவல் டு 130 டிகிரி. ஸோ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இசட் ஈக்குவல் டு ஒய்ன்னு கூட நம்ம ரைட் பண்ணலாம். ஒய் பிகாஸ் இது வந்து என்னது, அல்டர்னேட்டிவ் ஆங்கிள். ஸோ இன்டீரியர்லி அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ், இதையும் நம்ம என்னவாக ரைட் பண்ணலாம், ஈக்குவல் சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ நமக்கு கண்டிஷனை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், தேர்ட் சம். ஸோ இங்கே 90 டிகிரிஸ் இருக்குது. அப்போ எக்ஸோடைய வேல்யூ நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணலாம், 90 டிகிரிஸ். ஸோ சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள், சம் ஆஃப் த 3 ஆங்கிள்ஸ் இன் இன்டீரியர் என்ன பண்ணாலும் நமக்கு என்ன வரணும், 180 டிகிரிஸ் நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஈஸியாக பண்ணிக்கோங்க, எக்ஸு ஒய், எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 90 டிகிரிஸ் கொடுக்க போகிறோம். ஏன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து 90 டிகிரிஸ்ன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே 90 டிகிரி ஒய், இங்கே 30 டிகிரி ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, 180 டிகிரி. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா
120 degrees கிடைக்கும். ஸோ y ப்ளஸ் 120 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு கிடைக்கும். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு பண்ணிங்கன்னா மைனஸ், அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து 60 டிகிரி. ஸோ ஒய்யோட வேல்யூ 60 டிகிரி. இப்போ கொஷினை பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கும் இசட்டும் சேம்னா அல்டர்னேட்டாக இருக்கா, ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் நமக்கு தெரியும். ஸோ ஒய் ஈக்குவல் டு இசட். ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு சம், ஃபோர்த்து சம் இஃப் யூ லிசன் மீன்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே 80 டிகிரிஸ் இருக்குது. இந்த 80 டிகிரிஸை இசட்டுக்கு ரைட் பண்ணலாம். ஸோ இசட் ஈக்குவல் டு 80 டிகிரிஸ் ரைட் பண்ணலாம். எதுக்கு? பிகாஸ் இட் இஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ இசட் ஈக்குவல் டு 80 டிகிரின்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது ரெண்டு ஆப்போசிட் ஆங்கிள்ஸாக இருக்கா. அப்போ 80 ஒய் ஈக்குவல் டு 80 டிகிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்ன்னு ரைட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இங்கே 80 டிகிரி நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒய்க்கும் 8க்கும் என்னது அல்டர்னேட் ஆங்கிள்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி இங்கே ரைட் பண்ணிக்கோங்க. நான் அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் கூட ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரி. இங்கே இருக்க இந்த ரிமைனிங் ஆங்கிள்ஸ் நான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் என்னவா இருக்குது, அட்ஜசன்ட் ஆங்கிள். அட்ஜசன்ட் ஆங்கிள் 180 டிகிரியில் இருக்குது. சேம் லைனில் இருக்க ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வந்து 100 கிடைக்கும். ஸோ லெட் வி கோ டு ஃபிஃப்த்து சம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 112 டிகிரிஸ் இருக்குது. இதுக்கு இது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து சேமாக இருக்கும். அதனால் ஒய் ஈக்குவல் டு 112 டிகிரிஸ் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு இது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான். நம்ம நெக்ஸ்ட்டு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும். இது அட்ஜசன்ட் ஆங்கிள், இங்கே ஆஃப் ஆங்கிள் தான் நமக்கு கிடச்சிருக்கு, அதனால் கிடைக்காது. ஸோ நான் இந்த அட்ஜசன்ட் ஆங்கிளை எடுத்துக்குவேன். ரைட் பண்ணும்போது இது ரெண்டுமே சேர்த்து தானே இந்த ஆங்கிள். ஸோ 40 டிகிரி ப்ளஸ் இசட்டுன்னு இந்த ஆங்கிளை நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இசட்டு ஒய் plus 40 degree plus z equal to alternative angles. So adjacent angles. So adjacent angles are 180 degree தெரியும். So y plus 40 degree plus z equal to 180 degree ரைட் பண்ணிக்கோங்க. So 112 degree plus 40 degree plus z equal to 180 degrees கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 152 degrees இருக்கும். ஸோ ப்ளஸ் 180 டிகிரி, z equal to 180 டிகிரின்னு எடுத்துகிட்டு நம்ம இந்த 125 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்திங்கன்னா மைனஸில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இசட்டோட வேல்யூ 28ன்னு இருக்கும். ஸோ இசட் இங்கே இருக்குது, இது வந்து 28 டிகிரிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணிப்போம். இப்போ இசட்டுக்கு இந்த பிக்சரில் எக்ஸ் பார்த்திங்கன்னா எதில் இருக்குது, அல்டர்னேட்டிவில் இருக்கா. ஸோ இந்த ஆங்கிளுக்கு இது ஆப்போசிட் லைனில் இருக்கா, இன்னொரு ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இது அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு என்ன தெரியும், ஈக்குவல் தெரியும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு 128 டிகிரிஸ் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்ஜசன்ட் ஆங்கிளாக இருந்தால் மட்டும் 180 டிகிரி இருக்கும். சேம் லைனில் வர ஆங்கிள் மட்டும் 180 டிகிரிஸில் இருக்கும். இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, can a quadrilateral ABC be a parallelogram if இந்த if கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாசிபிளாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு parallelogram ட்ரா பண்ணிக்கோங்க, ரஃபாக ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ABC D இந்த 4 ஆங்கிள்ஸ் இருக்குது. இந்த 4 ஆங்கிள்ஸில் D ப்ளஸ் B, ஸோ D ப்ளஸ் B ஆங்கிள் வந்து 180 டிகிரியாக இருந்தால், இஃப் கண்டிஷனாக இருந்தால், ஓகே, இது என்னவா இருக்கலாம், பாசிபிளாக இருக்கலாம். எஸ் இட் இஸ் என்ன ரைட் பண்ணிக்கோங்க, பாசிபிள். எப்பயுமே பாசிபிளாக இருக்க சான்ஸ் இருக்கா, இல்லை. ஸோ இது வந்து சேஞ்சாக கூட இருக்கலாம். ஸோ எப்பயாவது ஒரு வாட்டி இசட் ப்ளஸ் பி வந்து 180 டிகிரியாக கன்ஃபார்மாக இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். கன்ஃபார்மாக இல்லைன்னா அது பாசிபிள் கிடையாது. ஸோ இட் இஸ் பாசிபிள் என்னென்னு ரைட் பண்ணிக்கலாம், இன் சம்டைம்ஸ்ன்னு ரைட் பண்ணிக்கோங்க. எப்பயாவது பாசிபிளாக இருக்க சான்சஸ் இருக்குது, எக்ஸாக்டாக பாசிபிள் கிடையாது. ஏன்னா இது என்ன கண்டிஷனு, இஃப் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க, இருந்தால். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஏபி ஈக்குவல் டு டிசி. ஸோ ஏபி ஈக்குவல் டு டிசின்னு சொல்லிட்டாங்க. ஏடி வந்து 4 சென்டிமீட்டர், நெக்ஸ்ட்டு பிசி வந்து 4.4 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 4.4 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ இது பேரலல். ஸோ நீங்கள் என்ன ரைட் பண்ணிக்கோங்க, நோ ஒய், பிகாஸ்
because AD is not equal to BC. ADயும் BCயும் சேமாக இருந்தால் தான் parallelogram சொல்லலாம். இது parallelogram இல்லை. நெக்ஸ்ட் கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு parallelogram சேம் கண்டிஷன் ABCD இருக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து 70 degrees, இது வந்து 60 degree 65 degreesன்னு இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டும் ஆப்போசிட்டில் சேமாக இருக்கா, சேமாக இல்லை. ஸோ ஆப்போசிட் ஆங்கிள் சேமாக இல்லைன்னா அது என்ன கிடையாது, parallelogram கிடையாது. ஸோ இதே என்னன்னு ரைட் பண்ணிக்கோங்க, நோ பிகாஸ் angle A is equal to angle C. ஏன்னா parallelogramல opposite angles வந்து சேமாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் we going to see fourth sum. Fourth sum, draw a rough figure of a quadrilateral that is not a parallelogram but has exactly two opposite angles of equal measurement. என்ன சொல்கிறாங்க, இது கண்டிப்பாக வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து சேமாக இருக்கணும், ஆனால் அதுக்கு வந்து என்னமா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது பேரலோகிராமாக இருக்கக்கூடாது. ஸோ பேரலோகிராமாக எப்படி இருக்கும், லைட்டாக ஸ்லாண்டிங்கில் இப்படி இருக்கும், இதோடைய ஆப்போசிட் சைட்ஸ் வந்து என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஈக்குவலாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற ஷேப்ஸுக்கு நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கொயரில் வந்து 4 சைட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும், ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும், ஆனால் அது என்ன கிடையாது, பேரலோகிராம் கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரைட் பண்ணிக்கிறேன். செகண்ட் கண்டிஷன் நம்ம என்ன ரைட் பண்ணிக்கலாம்னா ராம்பஸ் ரைட் பண்ணிக்கலாம். நீங்கள் திங்க் பண்ணி என்ன வேணாலும் ட்ரா பண்ணுங்கள். ஸோ நான் ராம்பஸ் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், ஆனால் வந்து இது என்ன கிடையாது, பேரலோகிராம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கைட்டு, நீங்கள் பிக்சர்ஸ் என்ன வேணாலும் ட்ரா பண்ண உங்களுடைய சாய்ஸஸ் தான். ஸோ பட் தட் இஸ் நாட் எ parallelogram. So then we going to solve word problem in next classes. Thank you student.